வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 27 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்றதுனால கோடிகளை குவிக்க போகும் 3 ராசிகள் இவங்க தான். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களோட ராசி இதுல இடம்பெற்றிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நவகிரகங்கள்ல சனி பகவான் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுறாரு. ஜோதிடத்துல சனி பயிற்சி எப்போதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சனி பயிற்சி நாம விரும்புறதை விட அதிகமான நன்மைகளையும் சில சமயங்கள்ல நாம எதிர்பார்க்கிறத விட அதிக எதிர்மறை விளைவுகளையும் தருது. இது சனி பகவானின் ஒருவரின் ராசியில எந்த நிலையில அமர்றாரு அப்படிங்கிறத பொறுத்து அமையுது. ஜோதிட சாஸ்திரத்துல சனி பகவான் பொதுவாக நீதி, கர்மா மற்றும் ஒழுக்கத்தின் அடையாளமாக கருதப்படுறாரு. மேலும் 9 கிரகங்கள்ல சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம். சனி பகவான் தனது ராசியையும் நட்சத்திரையும் சீரான இடைவெளியில மாற்றாரு. மார்ச் 21 அன்று சனி பகவான் குருவால் ஆளப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு செல்றாரு. சனியோட இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்த போது அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத இதுல முழுமையா நம்ம பார்க்கலாம். அதுல முதலாவதாக இருக்கிறது நம்மளுடைய மேசராசி. சனி பகவான் மேசராசியின் 12வது வீட்டுல சஞ்சரிக்க போறாரு. அந்த காலகட்டம் அவங்களுக்கு பெரும் வெற்றியை தரப்போகுது. அவங்களோட அனைத்து முயற்சிகளையும் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு துணையாக இருக்கும். அவங்க தங்களோட வாழ்க்கை துணையோட தரமான நேரத்தையும் செலவிட முடியும். மேலும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் நிலவும். பணியிடத்துல அவங்களுக்கு முயற்சிகள் திருப்திகரமான பலன்களை அளிக்க போகுது. வேலையில பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, போனஸ் போன்ற கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணிகம் தொடர்பா ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழலும் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்துல அவங்க ஆரோக்கியம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டுல சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. இது அவங்களுக்கு வெற்றிகள் குவியும் காலகட்டமாக இருக்கும். இந்த மாற்றத்தால எதிர்பாராத நேர்மறையான மாற்றங்களுடன் திடீர் நிதி நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீண்ட காலமா நிலுவையில உள்ள பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களோட முதலீடுகள் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரப்போகுது. பல ஒப்பந்தங்கள்ல நீங்க லாபம் ஈட்ட போறீங்க. வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தரமான நேரத்தை செலவிடுறதுக்கும் இது ஒரு நல்ல காலமா இருக்க போகுது. இந்த நட்சத்திர மாற்றத்தினால உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சிறப்பான பலன்களை அடைய முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் திருமண வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி இருக்கு. இந்த காலகட்டத்துல பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பழைய உடல்நல பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். சனி பகவானோட இந்த நட்சத்திர மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக போகுது. இந்த நேரத்துல அவர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவார்கள். மேலும் இதனால சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல அவர்களோட வெளிநாடு பயணம் நீங்க ஏற்படுறதுக்கும் காரணம் இருக்கு. நீண்ட காலமா நிலுவையில உள்ள பணிகள் எல்லாத்தையும் இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான பொறுப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்கு. அதை தட்ட வேண்டாம், சிறப்பா செய்யுங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடிவடையும். மேலும் உங்களோட வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த காலம் மேசராசிக்காரர்களோட வியாபாரத்திற்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். மேலும் அவங்களோட வாழ்க்கை துணையோட உறவுகள் வலுவடையும். இந்த காலகட்டத்துல அவர்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பா இருக்கும். ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 27 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்றதுனால இந்த 3 ராசிகள் தான் பாத்தீங்கன்னா கோடிகளை குவிக்க போறாங்க. இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம பாருங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இது போன்ற பதிவுகள் எல்லாமே உடனடியா சேரும். இது இந்த மாதிரியான ராசிக்காரர்களுக்கு அனுப்புறதன் மூலமா அவங்களும் இதன் மாதிரியான நல்ல பலன்களை பெறுவாங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.